நீங்க ஒரு மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே நம்ம அடையாளம் மாறிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் ஆபிராமுடைய பேர் ஃபர்ஸ்ட் ஆபிராம்னு இருக்கும். ஆபிராம் தான் இருக்கும். எப்ப வரைக்கும்னா 99 வயசு ஆகும் வரைக்குமே ஆபிராம் தான் இருக்கும். அந்த ஆபிராம இருக்கும்போதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்திருப்பாரு. நான் உனக்கு உன்னுடைய கற்ப பிறப்ப நான் தருவேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நாட்கள் இழுத்துட்டே போகும். இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் பண்றாரு. இப்ப 99 வயசு ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்தாகணும் அப்படின்னு ஆண்டவர் பிக்ஸ் பண்றாரு. பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப அவருடைய அடையாளத்தை சேஞ்ச் பண்றாரு. ஆதியாகமம் 17 இன்னைக்கு அநேகருக்கு நீங்க கற்பத்தின் கனியா எதிர்பார்க்கிறவங்களுக்கு, இல்ல எனக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல என் நேம் டேமேஜ் ஆயிடுச்சு. கடந்த வாரத்துல கூட ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க, என் நேம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு சிஸ்டர், நான் என்ன பண்ணேனே தெரியல, நான் அந்த குறிப்பிட்ட தவிர நான் பண்ணவே இல்லை, ஆனா என்னை எல்லாமே டேமேஜ் பண்ணிட்டாங்க, இப்ப நான் எப்படி அதுல இருந்து வெளியே வர்றதுனே தெரியல அப்படின்னு உங்களுக்காக நிச்சயமா இந்த வீடியோ பேசும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்.